எல்லாருமே அப்பவே கேள்வி எழுப்புனாங்க. அதிமுகவோட வழிகாட்டிகள், அதிமுகவோட முக்கிய முகங்களை எப்படி நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. ஆனா அதிமுக அதை பத்தி எதுவுமே கேட்கல. எதுவுமே கேட்கலன்னா பெருசா அதை பத்தி ஒரு எதிர்ப்பலைகள் எதுவுமே கிடையாது. அதுக்கு விஜய் இன்னைக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அண்ணாவும் எம்ஜிஆரும் வந்து உங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம்னு கிடையாது. அண்ணா எம்ஜிஆர் 2 பேருமே எல்லாத்துக்குமே சொந்தம், எங்களுக்கும் சொந்தம். நாங்க எப்படி இப்போ இந்த கொள்கை தலைவர்கள் சொல்றோம் இல்லையா, 5 பேரை எப்படி கொள்கை தலைவர்களா ஏத்துக்கிட்டோமோ அதே மாதிரி அண்ணாவும் எம்ஜிஆரும் எங்களோட அரசியல் வழிகாட்டிகள். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி உங்க கட்சிக்கு மட்டும்தான் சொந்தம்லாம் கிடையாது, அவங்க எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படின்றதை சொல்றாரு. குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் பேரையும் வந்து மென்ஷன் பண்றாரு. இந்த இடத்துல தான் நமக்கு விஷயம் தோணுது. அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சேருவாங்க, கூட்டணி சேர்ந்தா அது ஒரு மிகப்பெரிய போட்டியா மாறும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்க சமயத்துல இப்போ இவர் அந்த கூட்டணியெல்லாம் விட்டுட்டு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா 3 பேரை பத்தி நம்ம பெருமையா பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் நமக்கு வாக்களிப்பாங்கன்னு விஜய் நினைக்கிறாரா அப்படின்ற அந்த கேள்வியும் முன்வைக்கிற மாதிரி தோணுது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இத்தனை பிரச்சனைகள் இத்தனை ப்ராப்ளம்லாம் கடந்து கட்சியை ஒருங்கிணைக்கணும், கட்சி வந்து இப்போ ரொம்ப பலம் குறைந்ததாக இருக்குது, கூட்டணிகள் பெருசாக வந்து கை கொடுக்கல அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போதுமே அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதில் எந்த ஒரு ஸ்டாண்ட்லையுமே வந்து மாறவே இல்லை. விஜயும் அவங்க பெருசாக அடிக்கவும் இல்லை. அவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கரூர் சம்பவத்தில் கூட விஜய்க்கு பின்னாடி யார் நின்னான்னு கேட்டிங்கன்னா அங்கே அதிமுக மட்டும்தான் நின்றுச்சு. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அதிமுக முக்கிய தலைவர்களை தன்னுடைய வழிகாட்டியாக சொல்கிறதுக்கு வந்த எல்லா விமர்சனத்துக்கும் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சது மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதாவது அண்ணா எம்ஜிஆர் எங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு.